வணக்கம். வாழ்க வளமுடன். மூவிரும் முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடு வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பார்த்தீங்கன்னா, இந்த சினிமா துறையில் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானாக இருந்த 2 டைரக்டர்கள் தொடர்ந்து இப்போ இறந்துட்டாங்க. ஸோ அது இந்த சினிமா துறை சார்ந்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. அதனைத் தொடர்ந்து இப்போ பார்த்திங்கன்னா, பின்னணி பாடகி திருமதி ஜானகி அவர்கள் இறந்துட்டாங்க சமீபத்தில். இது மிகப்பெரிய ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தி. இந்த சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சரி, மக்களுக்கும் சரி. ஏன்னா அவங்களுடைய குரலில் ஒரு அற்புதமான பாடல்களை மக்கள் மகிழ்விக்கக்கூடிய அளவில் அவங்களுடைய வாய்ஸ் மக்களை ஈர்க்கக்கூடிய அளவில் இருந்தது. ரொம்ப ஒரு பெக்யூலியர் வாய்ஸ் அவங்களுக்கு. அதிகப்படியான பாடல்கள் திரு இளையராஜா அவர்கள்கிட்ட அவங்க பாடியிருக்காங்க. இளையராஜா அவங்கள ஒரு 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 பர்ஃபெக்டான இடத்துல அவங்கள பயன்படுத்தியிருக்காரு. அதனால் அவங்களுடைய திறமை மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த அம்மையாருடைய ஆத்மா ஒரு அமைதியான இடத்துல இறைவனடி போய் சேரட்டும். எல்லாரும் பிரார்த்திப்போம். ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னா, அதாவது நம்ம ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்ணுவோம். குறிப்பாக சொல்லணுன்னா, ஒரு கார் வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும், இல்லை பசங்களுக்கு திருமணம் நடக்கணும், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நமக்கு ஒரு எண்ணம் இருக்கும். அது நடக்கணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்முடைய இந்து மதத்தில் அடிப்படையாக நம்ம என்ன செய்வோம்? கடவுள்கிட்ட முறையிடுவோம், கடவுள்கிட்ட கேட்போம். ஸோ அந்த வகையில் நம்ம நினைக்கிறது நடக்கணும் அப்படின்னா ஒரு அல்டிமேட் கடவுள் நம்முடைய இந்து மதத்தில் அப்படின்னா முருகப்பெருமான். அது இப்போ கலியுக கடவுள்னு சொல்லிட்டு முருகப்பெருமான் சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அது எந்த முருகனை நம்ம போய் தரிசனம் பண்ணால் சீக்கிரமாக நமக்கு அந்த பலன் கிடைக்கும், அந்த அடிப்படையில் திருச்செந்தூர் முருகனை நம்ம போய் தரிசனம் பண்ணோம்னா நமக்கு அந்த பலன் உடனே கிடைக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நான் திருச்செந்தூர் போகிறேன். அப்படி போகும்போது நான் மட்டும் போனால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி வர்றவங்களாம் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டஸ் நான் வைக்கிறேன் என்னுடைய வாட்ஸ்அப்பில். யாம் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் அப்படின்னு அந்த கான்செப்டில் நான் திருச்செந்தூர் போகும்போதெல்லாம் நான் இந்த டேட்டில் திருச்செந்தூர் போக போகிறேன், வர விருப்பம் இருக்கிறவங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான் வைப்பேன். நான் யாரையும் ஃபோன் பண்ணி நீங்கள் வாங்க அப்படின்லாம் நான் கூப்பிட மாட்டேன். ஏன்னா கடவுள் பிராப்தம் யாருக்கு இருக்கோ அவங்க நிச்சயமாக அது கண்ணில் படும், அவங்க வருவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய முறை திருச்செந்தூர் தரிசனம் பண்ணியிருக்கேன் மக்களோடு மக்களாக. அப்படி திருச்செந்தூர் முருகனை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு முறை என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போடுறேன், நான் இந்த தேதியில் போகிறேன், வர்றவங்க வாங்க அப்படின்னு சொல்லி. ஒரு ஆளுக்கு 2500 ரூபாய் ஆகும் அப்படின்னு சொல்லி போடுறேன். ஒரு அரசு பணியில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர், அவர் என்ன பண்ணுறாரு, ஃபோன் பண்ணி நாங்கள் 2 பேர் வரோம், அது இல்லாத எங்கள் நண்பர்கிட்டேருந்து 4 பேர் வரோம், நாங்கள் மொத்தம் 6 பேர் வரோன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. நான் அதுக்கப்புறம் ஒரு ட்ராவல்ஸ் வேனுக்கு ஏற்பாடு பண்ணி அந்த சொன்ன தேதியில் போகிறதுக்கு பிளான் பண்ணுறேன். அப்போது நாளைக்கு போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, நான் மற்ற நண்பர்கள்லாம் வரவங்களை எல்லோரும் கேதர் பண்ணி
இந்த டைமுக்கு நீங்கள் வந்துடுங்க, இந்த லொக்கேஷனுக்கு வந்துடுங்கன்னு சொல்கிறேன். இந்த ஃபஸ்ட்டில் ஒரு நண்பர் சொன்னார் இல்லையா, அரசு பணியில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர், 2 பேர் வரோம், ப்ளஸ் இன்னும் என்னுடைய நண்பர்கள் 4 பேர், மொத்தம் 6 பேர் வரோன்னு சொல்லி. அவர் என்ன பண்ணுறாரு, நாளைக்கு நம்ம போகிறோன்னா நான் இன்றைக்கி கன்ஃபார்ம் பண்ணுறேன், என்ன ஸ்டேட்டஸில் இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை சார் எங்களால் இப்போ வர முடியாது அப்படின்றார். அப்படியா, சரி ஓகே, அப்போ இன்னும் 4 பேர் வரேன்னு சொன்னாங்களே, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னும்பொழுது, அவர் என்ன சொல்கிறாரு, அவங்க காரில் போகிறேன்னு சொல்கிறாங்க, 4 பேர் வர்றதுனால 10,000 ரூபாய் ஆகும் 4 பேருக்கு, அந்த 10,000 ரூபாய் தான் அவங்க காருக்கு, நாங்கள் கார்லேயே போயிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க, அவங்களும் வரல அப்படின்றாப்புல. அதாவது வெண்ணெய் திரண்டு வர நேரத்தில் அந்த பானையை உடைக்கிற கதை இது. அதுக்கப்புறம் சரி ஓகே, சரி நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நானும் என்னுடைய இன்னொரு நண்பரும் வழக்கமாக போகக்கூடிய அந்த ரெகுலராக போகுது பஸ், அதில் வந்து டிக்கெட் புக் பண்ணி போயிட்டு வந்துட்டோம். அப்பயும் நான் தனியாக போகல, அப்பயும் 3 பேர் கூப்பிட்டு தான் போனேன். இந்த நண்பரை வந்து சமீபத்தில் ஒரு சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, இது நடந்து ஒரு வருஷத்துக்கு ஆகி போச்சு. அந்த வரமாட்டேன்னு சொன்ன நண்பரை வந்து இப்போ சமீபத்தில் ஒரு மீட் பண்ணுறேன், ஒரு பணம் சம்பந்தமான ஒரு விஷயத்தில். அப்போது நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு அரசு பணியில் இருக்கீங்க, ஒரு வார்த்தையை கொடுத்துட்டோம்னா அதை வந்து நம்ம காப்பாற்றணும், நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, அப்போ அவர் சொல்கிறார், சார் நான் திருச்செந்தூர் போயிட்டு வந்துட்டேன், ஒரு ஆம்னி பஸ்ஸில் புக் பண்ணி 1250 ரூபா ஆச்சு போகிறதுக்கு மட்டும், போயிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு நான் வரும்போது விழுப்புரம் வரைக்கும் ட்ரெயினில் வந்துட்டேன், 350 ரூபா ட்ரெயின் கேட்டாங்க, ட்ரெயினில் வந்துட்டேன், அதுக்கப்புறம் நான் பஸ் ஏறி வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னார். எத்தனை பேர் போனீங்க அப்படின்னா, நான் ஒருத்தர் தான் போனேன் அப்படின்னாரு. சரி, யாரும் லேடிஸ் எதுவும் வரலையா? இல்லை நான் மட்டும்தான் போயிட்டு வந்தேன்னார். சரி ஓகே, சரி உங்கள் நண்பர் வந்து 4 பேர் கூட காரில் போகிறனாரு, போய் வந்தாரா? அது தெரில அப்படின்னாரு. அவர் போக மாட்டாருங்க என்ன. எப்படி சொல்கிறீங்கன்னார். நான் அவரோட வீடு கட்டுறதுக்காக ஒரு இடம் பார்க்கறதுக்காக என்னை கூப்பிட்டுருந்தாரு, அவர் வந்து சும்மா பார்க்க சொன்னார் என்ன. நான் அந்த வழியில் என்னுடைய அலுவலகத்துக்கு போகிற வழியில் இருக்கிறதுனால நான் சும்மா போய் என் காலை மட்டும் வைங்க அப்படின்னு சொன்னார். காலை மட்டும் வச்சுட்டு வந்தேன். ஆனால் அங்கே ஏகப்பட்ட பிரச்சனைக்குரிய இடம், வீடு கட்டிட்டாரா அப்படின்னு கேட்டேன். இல்லை, அது வீடு அவரால் கட்ட முடியல, அது நிறைய ப்ராப்ளமாக இருக்குது அந்த இடத்துல, கொடுத்த காசை வந்து திரும்ப கேட்குறாப்புல, அது அப்படியே நிற்குது அப்படின்னாரு. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறது, அதாவது ஒரு வார்த்தை நம்ம வந்து கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம், நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னி அப்படின்னா அந்த வேலையை நம்ம வந்து செஞ்சே ஆகணும். அது நம்ம காசு எவ்வளோ போனாலும் சரி, நம்முடைய உழைப்பு எவ்வளோ போனாலும் சரி, அதை வந்து நம்ம முடிக்கணும். ஆனால் ஒரு ஆளுக்கு 2500 ரூபாய் வந்து அதிகம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நாங்கள் 4 பேர் காரில் போய் வரோம் அப்படின்னு சொன்ன ஒரு மனிதர், நான் வரமாட்டேன்னு சொன்ன ஒரு மனிதர், இவங்கெல்லாம் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து நடக்கலை. வரமாட்டேன்னு சொன்ன மனிதர் வேற ஒரு காரணத்துக்காக சொல்லியிருந்தார், எனக்கு இந்த வேலை நடக்கணும் அப்படின்னு. அவருக்கு அது நடக்கலை. அவர் சொல்கிறார், அது எனக்கு நடக்கலை சார் அப்படின்றார். அவங்க வீடு கட்டணும், அவர் ரொம்ப பிரயத்தனம் பண்ணியிருந்தார். அந்த 4 பேர் காரில் போகிறோன்னு சொன்னவங்க, அவரும் அரசு பணி, நல்ல கை நிறைய சம்பளம், அவரால் அந்த வேலையை செய்ய முடியல, வீடு கட்ட முடியல, இடம் வாங்க முடியல, பிரச்சனையிலே போய் மாட்டிக்கிறார் திரும்ப திரும்ப. ஸோ எப்படி இதெல்லாம் வந்து தீர்க்கிறது அப்படின்னா, சொல்கிற வார்த்தையை நீங்கள் வந்து கமிட்மெண்ட்டை நீங்கள் வந்து செயல்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் நடக்கும். ஆனால் நீங்கள் வந்து சொன்ன வார்த்தையை செய்யலை. ஒரு 2500 ரூபாய் ஆகுது, நீங்கள் போயிட்டு வந்தீங்க, இப்போ 1250, ஒரு 350, 1600 ரூபாய் ஆச்சு. அப்புறம் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ தனியாக. இப்போது நீங்கள் ஒரு ஆள் மட்டும் போயிட்டு வந்தீங்க, இப்போ கூட வந்து ஃபேமிலியில் லேடிஸ் வராங்க, அவங்க எங்கே போய் துணி மாற்றுவாங்க குளிச்சுட்டு? அந்த நேரம் வந்து அந்த திருச்செந்தூர் கோவிலில்
பெண்கள் வந்து துணி மாற்றத்துக்கு இடமே கிடையாது. அவங்க வந்து ஓப்பன் பிளேஸில் தான் மாற்றிருந்தாங்க. ஆனால் நம்ம கூட வர மக்கள் எல்லாம் அவங்க எல்லாமே ராயல் ஃபேமிலியில் தான் வந்திருப்பாங்க. அவங்க வந்து ஓப்பன் பிளேஸ்லாம் குளிச்சிருக்க மாட்டாங்க, ட்ரெஸ்ஸே மாற்றிருக்க மாட்டாங்க. அங்கே வந்து பேசுகிற பேச்சு, எங்களுக்கு ரூம் இருந்தால் தான் நாங்கள் வந்து மாற்றுவோம் அப்படின்பாங்க. சும்மா அங்கே ரூம் கொடுப்பானா? இல்லை நமக்காக நம்ம ஊருக்காரங்க அங்கே ஏன்னா கட்டி வச்சுருக்காங்களே? ஒன்றும் கிடையாது. நம்ம பணம் கொடுத்தா தான் அங்கே ரூம் கொடுப்பான். அப்போ எல்லாருக்கும் ஒரு ரூமாக எடுக்கும்பொழுது அது ஒரு 4000 ரூபாய் 5000 ரூபாய் அந்த ரூமுக்கு செலவாகுது. இதுக்கெல்லாம் யார் பணம் கொடுப்பா? நீங்கள் சௌகரியமாக வந்து அங்கே குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு மறுபடியும் உங்கள் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு சாமி பார்த்துட்டு திரும்ப வர வரைக்கும் அந்த திங்ஸ்லாம் அங்கே இருக்கும் ஒரு பத்திரமான இடத்துல. அப்படின்னும் பொழுது இதுக்கெல்லாம் பணம் கொடுத்தா தானே கிடைக்கும். அந்த பணம்லாம் நம்ம எங்கேருந்து எடுக்க முடியும்? அப்போ உங்ககிட்ட தான் வாங்கணும். அப்போது இது வந்து எவ்வளோ செலவாகும்? இது ஒரு பக்கம். இந்த சாப்பாடு சாப்பிட்றது பாருங்கள், நீங்கள் உங்கள் காசில் சாப்பிட்டுக்குங்க அப்படின்னு சொன்னோம்னா 4 இட்லியோடு நிறுத்திட்டு வந்துடுறாங்க. இல்லை ஒரு தோசை மட்டும் சாப்பிட்டு வந்துடுறாங்க. இதுவே நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க, நான் காசு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னோம்னா வெளுத்து கட்டுறாங்க. ஒரு ஆளுக்கு 250 ரூபா 300 ரூபா வரைக்கும் சாப்பிட்றாங்க. ஒரு வேலைக்கு ஒரு ஆள் 250 ரூபா 300 ரூபாய்க்கு சாப்பிட்டா 4 வேளை நம்ம சாப்பிட வேண்டியது இருக்கும். கணக்கு பண்ணி பாருங்கள். 4 வேலைக்கு 250 300 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். 4 வேலைக்கு 4 3 12 1200 ரூபாய் ஆயிடுச்சு. நீ கொடுக்குற அந்த 2500 ரூபாயில் 1200 ரூபா போச்சுன்னா இன்னும் 1500 ரூபா தான் இருக்குது. இதில் வண்டிக்கு கொடுக்கணும், அங்கே ரூம் எடுக்கணும், இவ்வளோ செலவு இருக்குது. ஸோ சாதாரணமாக ஒரு அரசு பணியில் இருக்கக்கூடியவங்களே இந்த மாதிரி யோசித்தா ஒரு சாதாரண மக்கள் கூலிக்கு போகிறவங்களாம் எப்படி யோசிப்பாங்க? ஆனால் யாரெல்லாம் வந்து யோசிக்காமல் என் கூட திருச்செந்தூர் வந்து செலவு பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே வந்து அவங்க நினச்சது நடந்து போச்சு. எது எதெல்லாம் எனக்கு நடக்கணும்னு வேண்டி வந்தாங்களோ அது எல்லாமே அவங்களுக்கு வந்து அந்த முருகர் வந்து நடத்தி கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி திருட்டு கணக்கு போட்டுன்னு வந்தவனுங்களுக்கெல்லாம் 1 இன்ச்சும் அவங்களுக்கு வந்து நகரல. அதை விட கீழே தான் இறங்கி போயிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பேமெண்ட் அதிகமாக ஆகுது அப்படின்றதுக்காக தான் நான் என்ன பண்ணுவேன்னா வர்ற நண்பர்கள்கிட்டலாம் உங்களுக்கு நினச்சது நடக்கணும்னா நீங்கள் அன்னதானம் பண்ணுங்கள். ஒரு நல்ல அடியார்களை போய் தேடி நம்ம அன்னதானம் பண்ணோம்னா அவங்க சாப்பிட்டு வாழ்த்துனாங்கன்னா நிச்சயமாக அது நமக்கு வந்து நல்லது நடக்கும். அப்போ நம்ம யாரை போய் தேடி போகிறது? நம்ம போகிற மக்களே வந்து அடியாராக நினச்சி நம்ம மக்களுக்கு நீங்கள் சாப்பாடு போடுங்க, ஒரு வேளை சாப்பாடு போடுங்க, அது வந்து உங்களுக்கு நல்லது நடத்தி கொடுப்பார் அந்த முருகர் அப்படின்னு சொல்லி, அப்போ நான் சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3-4 பேர் எப்பவுமே வந்து அந்த பயணத்தில் வந்து சாப்பாடு போடுவாங்க. அந்த 4 வேளை சாப்பாடு மக்களுக்கு ஃப்ரீயாக போயிடும். கொடுக்குற காசு வந்து அந்த ரூமுக்கும் வண்டிக்கு அந்த டோல்கேட்டு பேமெண்ட்டு இது எல்லாத்துக்குமே சரியாக போகும். ஒரு முறையும் நான் மக்களை கூட்டுன்னு போய் ஒரு 2000 3000 அதிகபட்சம் 5000 10,000 ரூபாய் வரைக்கும் நான் வந்து செலவு பண்ணியிருக்கிறேன். ஆனால் ஒரு அரசு பணியில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து இந்த மாதிரிலாம் கனெக்ட் பண்ணிக்கிட்டு சமீபத்தில் ஒரு 2 மாதத்துக்கு முன்னே போகிறது கூட ஒரு ஏற்பாடு பண்ணேன். அதுலேயும் ஒரு நபர் வந்து 4 பேர் வந்து நாங்கள் வரேன்னு சொல்லியிருந்தார். கடைசி நேரத்தில் நாங்கள் வரல, சந்தர்ப்ப சூழ்நிலை எங்களால் வர முடியல அப்படின்றாப்புல. அவர் ஏற்கனவே ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டின்னுக்கிறார். அதுக்கு விடிவே என்னன்னு தெரியல. அவர் ஒரு பில்டிங் கட்டினார். அந்த பில்டிங் கட்டாதீங்கன்னு சொன்னேன், அதையும் கேட்கல, அங்கே பில்டிங் கட்டினார். ஸோ இந்த கமிட்மெண்ட்லாம் வந்து எடுத்துக்காதவங்க, கமிட்மெண்ட்டை வந்து சரியாக செய்யாதவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சரிவை தான் அவங்க வந்து சந்திக்கிறாங்க. யாரெல்லாம் வந்து நம்முடைய அந்த திருச்செந்தூர் பயணத்தில் உணவு ஒரு வேளை வாங்கி கொடுத்தாங்களோ அவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றம், வாழ்க்கையில் வசதியான மாற்றம், நல்ல பணம் வந்துட்டுருக்கு, ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை அவங்க வாழுறாங்க. இந்த மாதிரி திருட்டு கணக்கு பண்ணிக்கிட்டு அதிகமாக இவன் வந்து லாபம் சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொல்கிற ஒரு லாப நோக்கில் என்னை பார்த்தவங்க எல்லாருமே இன்னும் அதே நிலைமையில் இருக்கிறாங்க, அதை விட கீழே தான் போயிட்டுருக்காங்க. ஸோ அதனால் கமிட்மெண்ட்டு நீங்கள் எதுவாக இருக்கட்டும்,
நீங்கள் கொடுக்குறேன் வரேன்னு சொல்லிட்டிங்கன்னா, செய்கிறேன்னு சொல்லிட்டிங்கன்னா அதை செஞ்சு முடிங்க. உங்கள் பணம் அது போனாலும் போகட்டும். ஆனால் நிச்சயமாக வந்து இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பல மடங்காக திருப்பி கொடுக்கும். ஸோ அதை நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ அந்த வகையில் அந்த பயணம் தடைப்படுவதற்கு காரணமாக இருந்த அந்த நபர்கள்லாம் ரொம்ப பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்காங்க. அந்த முருகர் தான் அவருக்கு அவங்களுக்கெல்லாம் ஒரு தீர்ப்பு கொடுக்கணும். ஸோ இனியாவது அவங்கெல்லாம் திருந்தணும். அந்த நண்பர் சொல்கிறார், சார் நீங்கள் இவ்வளோ சொல்லியிருக்கீங்க, இவ்வளோ செஞ்சுருக்கீங்களே, நான் இதெல்லாம் தெரியாமல் தப்பு கணக்கு போட்டேன். இனிமேல் நீங்கள் சொல்லுங்கள், நான் வரேன், நான் எல்லாமே செய்கிறேன் அப்படின்னாரு. அது இனியாச்சும் நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா, அதனால் எவ்வளோ நீங்கள் நஷ்டப்பட்டாலும் அவமானப்பட்டாலும் அந்த கமிட்மெண்ட்டை முடிங்க. நிச்சயமாக அதுக்கு பல மடங்காக உங்களுக்கு பலன் கிடைக்கும். இந்த கமிட்மெண்ட்லாம் யாரால் முடிக்க முடியாது அப்படின்னா, இந்த வாஸ்து பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா வடமேற்கு பகுதி ஒரு மிகப்பெரிய பாதிப்புள்ள பகுதியாக இருக்குது. இந்த சொன்ன நண்பர்கள் 3 பேருக்குமே வடமேற்கு பகுதி பாதிப்பு. ஸோ அப்போ கமிட்மெண்ட்டை நம்மளால் செய்ய முடியாது அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, உங்களுடைய வார்த்தையை மாறி பேசுகிறீங்களோ, அவங்களுக்கு எல்லாருமே இந்த வடமேற்கு பகுதி பாதிப்புள்ள பகுதி. இதை சரி பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் இன்னும் மேலும் மேலும் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் பாதாளத்துக்கு போயிடுவீங்க. ஸோ இது என்னுடைய கனிவான தகவல். இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவிய இந்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு அற்புதமான வாஸ்து தகவலோடு சந்திக்கின்றேன். 6 தடந்தோள் வாழ்க, 6 முகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் எறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். வாழ்க வளமுடன், எல்லாம் செயல்கூடும். இன்னைக்கு என்னன்னா